ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய வெஜ் புலாவ் ரெசிபி தாங்க செய்து காமிச்சிருக்கேன். மசாலா அரைச்சி நான் உங்களுக்கு செய்து காமிச்சிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். இதுக்கு நான் மசாலா வீட்லேயே அரைச்சிருக்கேங்க. பட்டை, லவங்கம், ஜீரகம், மிளகு, கல்பாசி, பிரியாணி இலை, தனியெல்லாம் சேர்த்து வறுத்து அரைச்சிருக்கேங்க. இந்த மசாலா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, புதினா, காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேங்க. அதனோட 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதையுமே நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு நான் வந்து குக்கர் எடுத்திருக்கேங்க. குக்கரில் வந்து கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதனோட வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து நம்ம மசாலா பார்ப்போம் வாங்க. பிரியாணி இலை எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து 2 ஏலக்காய் எடுத்திருக்கேங்க. கல்பாசி கொஞ்சமாக எடுத்திருக்கேன். சீரகம் இது பாருங்கள், பட்டை கொஞ்சம் எடுத்திருக்கேன். லவங்கம் ஒரு 4 எடுத்திருக்கேன். நான் வந்து ரொம்ப மசாலா இல்லாமல் லைட்டாக தான் செய்கிறேங்க இது. அதுக்கப்புறமா சோம்பு, சீரகம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். சேர்த்து இது வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடலாம். இப்போது நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி எடுத்திருக்கேங்க. இது வீட்லேயே செய்த கஸ்தூரி மேத்தி தான், போன வருஷம் செய்தது. ரொம்ப நல்லாயிருக்கும். கஸ்தூரி மேத்தி செய்கிறது போடுறதால இந்த புலாவ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து இதில் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விடுறதால இந்த மசாலாவோட வாசனை ஃபுல்லாக வந்து நல்லா இறங்குங்க. நல்லா கம 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 நல்லாயிருக்கும் இது. மசாலா ஃபுல்லாக ஃப்ளேவர் இறங்கியிருக்கு பாருங்கள். கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ வந்து ஒரு 3 வெங்காயம் வந்து நான் எடுத்து நீல வாக்கில் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேங்க. அரிஞ்சு வச்சுருந்தேன். இதையும் சேர்த்துக்கலாம். இதையே சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுபடணுங்க இது. அதுக்குள்ளே நம்ம என்னென்ன காய்கறி எடுத்துருப்போம் பார்ப்போம் வாங்க. தாராளமாக பீன்ஸ் எடுத்திருக்கேங்க, கேரட் எடுத்திருக்கேங்க, கொஞ்சமாக பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து பேபி கார்ன் எடுத்திருக்கேன். பேபி கார்ன் எடுத்து இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் மஷ்ரூம் கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்த காய்கறிகள் எல்லாம் இருக்கட்டும். இப்போ ஏற்கனவே இதுக்கு மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் இருக்குது. இஞ்சி பூண்டு விழுது வந்து நான் முதல்லையே அரைச்சி வச்சுருக்கேங்க, அதுவும் இருக்குது. அதுவும் சேர்க்க போகிறோம். இப்போ இருக்கட்டும். இப்போ அதுக்குள்ளே நமக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த அளவுக்கு வதங்கணும். வெங்காயம் வதங்கினா தான் நமக்கு நல்லா ருசியாக இருக்கும் இந்த புலாவ். அதுக்கடுத்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச கொத்தமல்லி, புதினா பேஸ்ட்டு சேர்த்துட்டோம். அதுக்கடுத்து இந்த இடத்துல வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துருக்கேங்க. அந்த கிளிப்பிங் மிஸ் ஆகிட்டுருக்கு. இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றணுங்க. நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நம்ம சேர்த்த எண்ணெய் பிரியணும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை வாசனையும் போய் நமக்கு வந்து நல்ல சுவையான ஒரு புலாவ் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த இதெல்லாம் தண்ணிலாம் பாருங்கள் வற்றி வந்துடுச்சு. நம்ம சேர்த்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ ஏற்கனவே கட் பண்ணி வச்ச காய்கறிகள் எல்லாமே ஒன்றா சேர்த்துக்கலாம். முதல்ல பீன்ஸ் சேர்க்குறேன். அதுக்கடுத்தது கேரட் சேர்த்துக்கலாம். காய்கறிகள் வந்து நிறைய சேர்த்து சாப்பிட்றதால நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும். நல்ல ருசியாகவும் இருக்கும். காய்கறிகள் சாப்பிடாத பிள்ளைங்க கூட இது போல் கொடுத்தீங்கன்னா நல்லாவே சாப்பிடுவாங்க. நல்லா இந்த புலாவில் இருக்கிற காய்கறிகள் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ காய்கறிகளை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஏன்னா இது நல்லா வதங்கணும். ஒரு 1/4 பங்கு வதங்கணும். இப்போ உப்பு சேர்க்க வேணாம். இப்போவே உப்பு சேர்த்தோம்னா இது வந்து அந்தளவுக்கு நல்லா வதங்காது. அதனால் கொஞ்சம் நேரம் ஒரு 1/4 பங்கு வதங்கின உடனே அப்புறமா இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறேங்க. உப்பு சேர்த்து திரும்பவும் நான் வந்து இதை வதக்க போகிறேன். ஒரு பாதி அளவு காய்கறிகள் வந்து நம்ம வதக்கும் போதே இது வதங்கிடணும். வதக்கும் போதே வெந்துடணும். அப்போ தான் நமக்கு வந்து நல்லா ருசியாக இருக்கும். இப்போ நம்ம உப்பு சேர்த்த உடனே இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விடுங்க. தண்ணி விட்டு அதுக்கடுத்து அந்த தண்ணியெல்லாம் வற்றி இந்த காய்கறியோட நல்லா சுருண்டு வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து இதை வதக்கணும். இப்போ நமக்கு பாருங்கள், நல்லா காய்கறி நல்லா சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள். கீழே பாருங்கள், நம்ம குக்கர் கீழே அடியில் பாருங்கள், கொஞ்சம் கூட இதில் வந்து ஈரப்பதமே இல்லை. நல்லா சுருண்டுருக்கு பாருங்கள். இது கரெக்டாக இருக்கும். இப்போ ஏற்கனவே நான் வந்து நமக்கு
இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு நான் வந்து 1 1/2 கப்பு 1 1/2 கப்பு அரிசி எடுத்திருக்கேங்க. அதுக்கு வந்து 3 கப் அளவுக்கு தண்ணி வந்து நல்லா சூடு பண்ணி வச்சுருந்தேன். பக்கத்துலேயே கொதிக்க வச்சுருந்தேன். அதை சேர்த்துட்டேன். எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் நேரம் ஆகுறதால நான் வந்து சுடு தண்ணி சேர்த்துருக்கேன். சுடு தண்ணி சேர்க்கறதால நமக்கு சீக்கிரமா நமக்கு பிரியாணி ரெடி ஆயிடும். பிரியாணி அல்லது புலாவ் ரெடி ஆயிடும். தண்ணி சேர்த்த உடனே கொதிக்குது பாருங்க. கொதிச்ச உடனே ஏற்கனவே நம்ம எடுத்து வச்ச அரிசி சேர்த்துக்கலாம். நான் வீட்லேயே வந்து எப்போவுமே யூஸ் பண்ற சாதத்துக்கு யூஸ் பண்ணுற அரிசி தாங்க சேர்த்துருக்கேன். இது பொன்னி அரிசி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணா இந்த இடத்துல பாசுமதி ரைஸும் சேர்த்துக்கலாம். சேர்த்து எந்த அரிசி எடுத்தாலுமே நீங்கள் வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். வீட்டு அரிசியாக இருந்தால். பாசுமதி ரைஸாக இருந்தால் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சாலே போதுங்க. ஊற வச்சா நல்லாயிருக்கும். நாம் இதுக்கு தேவையான அளவு வந்து கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூனை விட கொஞ்சம் அதிகமாக வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இந்த மசாலா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் மாமூல் அரிசியாக இருந்தால் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் சேர்க்கலாம். பாசுமதி ரைஸ்க்காக இருந்தால் 1 டம்ளருக்கு 1 1/4 டம்ளர் தண்ணி போதுங்க. கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ இது போல் கொதிக்கும்போது அரிசி சேர்த்த பின்னவும் நமக்கு கொதிக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம இதுக்கு கொத்தமல்லி புதினா வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடைசியில் சேர்க்கும்போது இன்னும் வந்து இந்த புலாவ் வந்து நல்ல மணமாக இருக்கும். அதனால் கடைசியில் கூட கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள் நம்ம தளமளன்னு கொதிக்குது பாருங்கள். இது அரிசி சேர்த்த உடனே இது போல் ஒரு முறை கொதி வரணுங்க. கொதி வந்த உடனே நீங்கள் மூடி போட்டு நான் வந்து மாமூலான அரிசின்றதால 2 விசில் விட்டுருக்கேன். நீங்கள் பாசுமதி ரைஸாக இருந்தால் 1 விசில் போதும். மீடியம் ஃப்ளேமில் விட்டு 1 விசில் எடுத்தாலே போதுங்க பாசுமதி ரைஸாக இருந்தால். இப்போ தயிர் பச்சடிக்கு 2 வெங்காயம் எடுத்திருந்தேன். அதையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கடுத்து வெள்ளரிக்காய் தோல் சீவி வச்சுருந்தேங்க. அதையும் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கினேன். அதுக்கடுத்து கொஞ்சமாக கேரட் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேங்க. உப்பை நம்ம தேவைக்கேற்ப தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் சேர்த்து லைட்டாக கலந்து வச்சுக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம சாப்பிடும்போது கலந்துக்கலாங்க. ஏன்னா இது தண்ணி விட்டுடும் வெள்ளரிக்காய் சேர்த்ததால. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணலாம் வாங்க. ஓப்பன் பண்ணால் நமக்கு சூப்பரான வெஜ் புலாவ் ரெடிங்க. நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா உதிரியாக இருக்குங்க. கொஞ்சம் கூட நமக்கு அடியும் பிடிக்காது. அடி பிடிக்காத ஒரு நல்ல சுவையான காய்கறிகள் அதிகமாக சேர்த்ததால ஹெல்தியான புலாவ் ரெடிங்க. அடியும் பிடிக்கல பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் தட்டில் சர்வ் பண்ணி தயிர் பச்சடியோடு சேர்த்து சாப்பிட போகிறேன். ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தவறாமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஹெல்தி ரெசிபீஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. அதையும் பாருங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை பொறுமையாக பார்த்த உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.